வணக்கம் நண்பர்களே. நம்ம பேசிஸ் பார்த்துட்ருந்தோம். இந்த கிளாஸில் சேஞ்ச் ஆஃப் பேசிஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ பிஃபோர் டு தட் நம்ம ஃபஸ்ட்டில் பேசிஸ்னால் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. v1 v2 அப் டு vm அப்படின்னு செட் ஆஃப் வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செட் ஆஃப் வெக்டார்ஸ் ஒரு ஸ்பேஸை ஸ்பேன் பண்ணுது அப்படின்னா இந்த செட்டில் உள்ள எல்லா வெக்டார்ஸுமே அதை இன்னொரு விதத்தில் சொல்கிறதா இருந்தால் இந்த வெக்டார் எல்லாமே இந்த ஒரு ஸ்பேஸை ஸ்பேன் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த செட்டில் இருந்து ஒரு சப்செட் எடுக்கிறேன், அதாவது சம் v1 v2 v3. ஓகேவா? m வெக்டர்ஸில் ஒரு சப்செட் v1 v2 v3ன்னு எடுக்கிறேன். இப்போ இந்த 3 வெக்டர்ஸும் அதே ஸ்பேஸை ஸ்பேன் பண்ணிடுது. ஓகே, த ரிமைனிங் வெக்டர்ஸ் v4லேருந்து vm வரைக்கும் தேவையில்லை அப்படின்னா இந்த வெக்டர்ஸ் இந்த v1 v2 v3 இதை தான் பேசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ என்ன சொல்லலான்னா, மினிமம் நம்பர் ஆஃப் வெக்டர்ஸ் ஒரு 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 ஸ்பேஸை ஸ்பேன் பண்ணுறதுக்கு தேவையான மினிமம் நம்பர் ஆஃப் வெக்டர்ஸ், அதை தான் பேசிஸ் சொல்கிறோம். இதுக்கு 2 கண்டிஷன். ஒன்று லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கணும், ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி அந்த வெக்டார்ஸ் ஸ்பேஸை ஸ்பேன் பண்ணணும். இதுதான் ஐடியா. ஓகேவா? ஸோ இதில் முக்கியமாக நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 வெக்டர், அதாவது ஒன்று e1, இன்னொன்று e2. இது 1 0, இது 0 1 அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்பேஸில் ஏதாட்டும் ஒரு பாயிண்ட்டை நான் ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ சப்போஸ் இந்த பாயிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 2 sum 1 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன். இதை ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 e1 e2 வச்சு நான் இதை ரெப்ரசன்ட் பண்ணிடலாம். என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 times e1 ப்ளஸ் 1 times e2, அதுதான் நத்திங் பட் இந்த வெக்டர். ஓகே, ஸோ இதை நான் RE அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இதுதான் RE அப்படி தானே. ஸோ 2 times 1 0 ப்ளஸ் 1 times e2 0 1. ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 0 ப்ளஸ் இது 0 1, இதுதான் 2 1 அப்படி தானே. ஸோ இதை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ நம்மளுக்கு இங்கே e1 e2 இது 2 பேசிஸ். e1 e2 இது 2 பேசிஸ். ஓகேவா? ஸோ இது 2 லீனியர்லி இண்டிபெண்ட். ஐ மீன் டு சே லீனியர்லி இண்டிபெண்ட்னா நம்ம என்னென்னு பார்த்தோம், a டைம்ஸ் e1 ப்ளஸ் b டைம்ஸ் e2 இஸ் ஈக்குவல் டு 0. இப்படி ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா ஏயும் பியும் 0வாக மட்டுமே இருக்கணும். அப்படின்னா தான் e1 e2 லீனியர்லி இண்டிபெண்ட். ஓகே, ஃபைன். இப்போது நம்ம ஆக்சுவலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேஞ்ச் ஆஃப் பேசிஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா, எப்பவும் நான் e1 e2லேயே இந்த மாதிரியே ஆக்சிஸ் எடுக்கிறேன்னா, இப்போ சப்போஸ் எனக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக 2 ஆக்சிஸ், நான் இப்படி ஒரு ஆக்சிஸ் இப்படி ஒரு ஆக்சிஸ் எடுத்து நான் இதில் ஒர்க் பண்ணணும், எனக்கு இந்த e1 e2 வேண்டாம் அப்படின்னா, சப்போஸ் b1 b2ன்னு எடுக்கணும்னு வச்சுடுங்க. ஓகேவா? ஸோ நான் என்னென்ன ஆப்ரேஷன்லாம் e1 e2வில் பண்ணுறனோ, நான் எனக்கு இந்த ஆக்சஸ் பிடிக்கலை. ஸோ நான் வேறு ஒரு ஆக்சஸ் நான் எடுக்க போகிறேன், b1 b2 அப்படின்னு எடுக்க போகிறேன். இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, அதாவது ஸ்பேஸை ஸ்பேன் பண்ணிடுது, லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்குது. அப்படிங்கிற மோம்சில் இந்த ஸ்பேஸில் ஒரு வெக்டரை நான் ரெப்ரசன்ட் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? ஆக்சுவலாக RE எடுத்துக்கிடுங்களேன். இங்கே இருக்கிற RE இதை நான் b1 b2வில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? ஓகே, ஸோ இப்போ e1 e2லேருந்து b1 b2 போகிறது, இதை தான் சேஞ்ச் ஆஃப் பேசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை தான் சேஞ்ச் ஆஃப் பேசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி சின்னதாக டாட் ப்ராடக்ட் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட்டு, அதை பார்த்துட்டு நம்ம உள்ளே போயிடலாம். ஓகேவா? அந்த சேஞ்ச் ஆஃப் பேசிஸ் என்னென்னு பார்க்க போயிடும். ஸோ இது என்னதுன்னா, என்கிட்ட ஒரு வெக்டர் இருக்குது, இப்போ இன்னொரு வெக்டர் இப்படி இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த வெக்டரை நான் இந்த வெக்டர் மேலே ப்ரொஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே, ப்ரொஜெக்ட் பண்ணால் எனக்கு இது கிடைக்கிது.
அதாவது ஒரு லென்த் கிடைக்கிது. ப்ரொஜெக்ட் பண்ணி இங்கேருந்து ஆக்சுவலாக வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், ஏதோ ஒரு லைட்டை வச்சு அடிக்கிறோம் அப்படின்னா இந்த வெக்டரோட நிழல் இந்த வெக்டரில் விழுது அப்படி தானே. ஸோ இந்த வெக்டர் வந்து நான் E1 எடுத்துக்கிட்டுறேன், இதை E2ன்னு எடுத்துக்கிட்டுறேன். ஸோ E1 வெக்டரில் E2ஓட நிழல் விழுது. ஸோ இப்போ வந்து இந்த லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா E1 டாட் E2 டாட் ப்ராடக்ட் எடுக்க போகிறோம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக வந்து நான் வந்து டிவைடட் பை E1 மேக்னிடியூட், அதாவது லென்த் ஸ்கொயர் அப்படின்னு போடுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து E1 இப்படி இருக்குது, இப்போ வந்து E2 வந்து செங்குத்தாக இருக்குன்னு வச்சுடுங்க, பெர்பெண்டிகுலராக இருக்குன்னா இங்கே இருந்து நம்மளுக்கு இதோட நிழல் இங்கே என்ன விழுன்னா பாயிண்ட் தான் விழும் அப்படி தானே. ஸோ இதோட லென்த் வந்து எவ்வளோன்னா 0 அப்படி தானே. ஸோ இப்போ இதுக்கு வந்து நீங்கள் வந்து டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 0. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு வெக்டர் இருக்குது, இதுக்கு பர்பண்டிகுலராக ஒரு வெக்டர் இருக்குது அப்படின்னா இதை ப்ரொஜெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே விழுற இந்த நிழலோட பிம்பம் வந்து ஒரு பாயிண்ட்டாக தான் இருக்கும். பாயிண்ட்டுக்கு வந்து லென்த்து 0. ஸோ அதனால் இங்கே வந்து இதுக்கு வந்து 0 வருது. இன்னொரு வெக்டர் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க, இப்போ இதை ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க, இது இங்கே விழுது, அப்படின்னா இதோட லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா. ஸோ இந்த லென்த்தை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு இதில் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் ஓகே இது வந்து என்னவாக இருக்குன்னா ஒரு நம்பராக இருக்கும். இது வந்து ஒரு நம்பராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து E2 வந்து ஏதோ வந்து என்ன சொல்லலாம், ஒரு 2-1 அப்படின்ட்டு இருக்குது. E1 வந்து ஒரு 4-0 அப்படின்னு இருக்குன்னு வச்சுடுங்க. இப்போ இந்த இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 40 டாட் இது வந்து 2-1. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா E1 ஸ்கொயர் அப்படின்னா இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா E1 இதை எப்படி கண்டுபிடிப்போம், 4 ஸ்கொயர் ப்ளஸ் 0 ஸ்கொயர். இப்போது E1 ஸ்கொயர் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த ரூட் பேரும் நம்மளுக்கு வந்து 4 ஸ்கொயர் ப்ளஸ் 0 ஸ்கொயர். ஸோ இது வந்து 4 ஸ்கொயர் ப்ளஸ் 0 ஸ்கொயர். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆக்சுவலாக இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 4 × 2 8 ப்ளஸ் 0 × 1 0 டிவைடட் பை 16. இது வந்து பார்த்திங்கன்னா 1/2.5. ஓகே, நான் அதை சொன்ன மாதிரி தான் இது வந்து ஒரு நம்பர் கிடைக்கும். ஓகேவா, இது வந்து ஒரு நம்பர் கிடைக்கும். ஃபைனா. ஓகே, ஸோ பொதுவாக வந்து E1 ஓகே A டாட் B அப்படின்னு 2 வெக்டர் இருக்குது. இதுக்கு வந்து டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறீங்க. A1 A2 அப்படின்னு இருக்குது, டாட் B1 B2 அப்படின்னு இருக்குது. அப்படின்னா இதுக்கு என்ன கிடைக்கும், A1 B1 ப்ளஸ் A2 B2. ஓகே, ஸோ இதை தான் வந்து நம்ம இங்கே பார்த்தோம், இதை தான் வந்து இங்கே பண்ணியிருக்கிறோம். ஓகேவா, ஸோ இதுதான் கான்செப்ட். இந்த டாட் ப்ராடக்ட் வந்து மேக்ஸிமம் எதுக்குன்னா இந்த ப்ரொஜெக்ட் பண்ண மோம்ஸில் என்ன கிடைக்கும். ஓகேவா, ஒரு இதுலேருந்து ஒரு இதுக்கு ப்ரொஜெக்ட் பண்ண மோம்ஸில் ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது பார்க்குறதுக்காக தான் இந்த இது. ஃபைன். இப்போது இதோட நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஓகே நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து 2 ஆக்சஸ் எடுப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து E1 இது வந்து 1 2 3 4. ஓகே, -1 -2 அப்படி போகுது. இது வந்து 1 2 3 4. ஓகே, ஸோ இப்படி இருக்குன்னு வச்சுடுங்க. E1 எடுக்கிறேன், E1 வந்து 10 E1 10. ஓகே, அடுத்து வந்து E2 எடுக்கிறேன், E2 வந்து 0-1. ஓகே, E2 வந்து 0-1. ஃபைன். இப்போ இந்த 2 ஆக்சிஸ் E1 E2 இந்த 2 ஆக்சிஸ் வந்து நம்ம வந்து எப்போவுமே எடுக்கிறது தான். ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா புதுசாக 2 ஆக்சிஸ் எடுத்து E1 E2லேருந்து நான் புதுசாக இன்னொரு ஆக்சிஸ்க்கு மாற போகிறேன். ஓகே, மாறிட்டு அந்த ஆக்சிஸில் சில ஆப்ரேஷன்கள் பண்ணணும் அப்படின்னா நான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து சேஞ்ச் ஆஃப் பேசிஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு புது ஆக்சிஸ் 2 ஆக்சிஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கிட்டேன். ஒன்று வந்து B1 அப்படின்னு எடுக்கிறேன். ஓகேவா, B1 வந்து பார்த்திங்கன்னா 2 1. ஸோ இது 2 இது 1. ஓகே, ஸோ நான் வந்து B1 இப்படி எடுக்கிறேன், B1 எடுக்கிறேன், இது 2 1. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
B2 எடுக்கிறேன். B2 வந்து -2 4. ஸோ -2 4 இங்கே இருக்குது. இது வந்து B2 -2 4. ஓகே, இது வந்து B2. இப்போ இந்த E1 E2ல் நம்ம REன்னு ஒன்று ரெப்ரசன்ட் பண்ணோம், அப்படி தானே? ஸோ RE வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே எடுக்கிறேன்னா 1 4 அப்படின்னு ஒரு வெக்டர் எடுக்கிறேன். புதுசாக வந்து ஒரு வெக்டர். ஓகே, இது என்னதுன்னா RE ஃபைன். இப்போ இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 1 4. இது வந்து 1 4. இப்போ இந்த 1 4 அப்படிங்கிறத நான் வந்து E1 E2ல் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? E1 E2ல் இந்த வெக்டர் REயை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா 1 டைம்ஸ் E1 ப்ளஸ் 4 டைம்ஸ் E2 இஸ் ஈக்குவல் டு RE. இதுதான் ஐடியா, அப்படி தானே? E2 இஸ் ஈக்குவல் டு RE. இப்போ இதே B1 B2ல் எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம்? ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து நம்ம டாஸ்க்கு. ஸோ B1 B2ல் எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோன்னா இதை வந்து ஆக்சுவலாக நம்ம நேராக இந்த வெக்டரில் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். B1ல். அதே மாதிரி REயை B2ல் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன வேல்யூ வருமோ அதை வச்சு B1 B2ல் இந்த REயை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டில் வந்து B1ல் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா B1ல் ஃபஸ்ட்டில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னது அப்படின்னா RE டைம்ஸ் B1 டிவைடட் பை B1 ஸ்கொயர். இதுதான ஐடியா. ஸோ RE வந்து என்னது 1 4. RE வந்து 1 4. B1 வந்து என்னது 2 1. ஓகே, டாட் ப்ராடக்ட். ஸோ B1 வந்து B1 லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். B1 ஸ்கொயர் வந்து என்னதுன்னா 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன கிடைக்குன்னா 1 × 2 2 ப்ளஸ் 4 டிவைடட் பை 4. ஓகே, B1 வந்து 2 ஸ்கொயர். ஓகே, ஸோ இது வந்து 5. அப்படின்னா இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 டிவைடட் பை 5. ஃபஸ்ட் வேல்யூ. ஓகே, இப்போ அடுத்தது RE டாட் B2 ஆக்சிஸில் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா B2 ஸ்கொயர். இப்போ B2ல் என்னதுன்னு பார்த்தோம் 1 4 இன்ட்டு B2 வந்து -2 4 டிவைடட் பை B2 என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 2 ஸ்கொயர். ஓகே, -2 எதுவுமே ஸ்கொயர் பண்ணாதான் -2 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். ஸோ அங்கே வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா -2 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். ஓகே, ஸோ இது எவ்வளோன்னு பாருங்கள் -2 ப்ளஸ் 16 டிவைடட் பை 20. ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14/20. ஓகேவா? ஸோ நம்ம இதை இங்கே E1 E2ல் ரெப்ரசன்ட் பண்ண மாதிரி இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோன்னா 6/5 B1 ப்ளஸ் 14/20 B2 இஸ் ஈக்குவல் டு RE. ஸோ ஒரு பேசிஸ் வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா இதை ரெப்ரசன்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணணும். ஃபைன். நம்ம வந்து ஓகே, இன்னொரு இது ஏன் எதுக்காக நம்ம இதை பார்க்குறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் என்கிட்ட வந்து 2 ஆக்சிஸ் இருக்குது. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து சில புள்ளிகள் இப்படி இருக்குது. ஓகே, ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புள்ளிக்கும் வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு என்ன இருக்குது? ஒரு எக்ஸ் வேல்யூ இருக்குது, ஒரு ஒய் வேல்யூ இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் வேல்யூ இருக்குது, இங்கே ஒரு ஒய் வேல்யூ இருக்குது, அப்படி தானே? ஸோ இப்போ நான் ஒவ்வொரு புள்ளியும் நான் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு வச்சுட்டுக்கேன். ஆக்சுவலாக வந்து கம்ப்யூட்டரில் வந்து ஒவ்வொரு புள்ளியும் நான் சேவ் பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு எக்ஸ் வேல்யூ சேவ் பண்ணணும், ஒரு ஒய் வேல்யூ சேவ் பண்ணணும், அப்படி தானே? ஸோ இப்போ இதில் வந்து 1 2 3 4 5 6 7 8 புள்ளி இருக்குது அப்படின்னா ஒரு புள்ளியை சேவ் பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிலோபைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டுறேன். ஓகே, சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அப்படின்னா நம்மகிட்ட 8 புள்ளி சேவ் பண்ணால் எனக்கு 8 கிலோபைட் மெமரி தேவைப்படும், அப்படி தானே? ஃபைன். இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா
சேஞ்ச் ஆஃப் பேசிஸ், அதாவது இங்கே இருக்கிற பேசிஸை விட்டுட்டு நான் புதுசாக ஒரு பேசிஸ் கண்டுபிடிக்கிறேன். அந்த பேசிஸ் எப்படின்னா, இந்த எக்ஸ் ஆக்சிஸு இந்த ஒய் ஆக்சிஸ் வந்து ஒரு 45 டிகிரி ரொட்டேட் ஆகுது. ஓகே, ஸோ ரொட்டேட் ஆகி இந்த மாதிரி இருக்குது. ரொட்டேட் ஆனோடனே இந்த மாதிரி வந்துடுது. ஒரு 45 டிகிரி இங்கே ரொட்டேட் ஆகிடுச்சு. ஒய் வந்து 45 டிகிரி இங்கே ரொட்டேட் ஆச்சு. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து என்னோடய புது ஆக்சிஸ். அதாவது நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி இது என்னோடய B1 B2. ஓகே, ஸோ இது B1 B2 என்னது, எக்ஸ் அண்ட் ஒய்யை வந்து ஒரு 45 டிகிரி ரொட்டேட் பண்ணியிருக்கிறோம். எக்ஸ் அண்ட் ஒய்யை வந்து 45 டிகிரி ரொட்டேட் பண்ணியிருக்கோம். 45 டிகிரி ரொட்டேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த புது ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புள்ளியும் என்னதுன்னு பாருங்கள். ஆக்சுவலாக வந்து இந்த B1 B2வை நான் இப்படி வரைகிறேன். ஓகேவா? ஒரு சிம்பிளிசிட்டிக்காக B1 B2வை இப்படி வரைகிறேன். இப்போ பாருங்கள், எல்லா புள்ளியும் இப்படி இருக்குது. என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு புள்ளிக்கும் எக்ஸ் மட்டும்தான் தேவைப்படுது. ஒய் எப்போவுமே ஜீரோவாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 8 புள்ளிக்கும் நம்ம எக்ஸை மட்டும் சேவ் பண்ணால் போதும், ஒய் தேவையில்லை. அப்படிங்கிற முச்சில் ஸோ எவ்வளோ மெமரி தேவைப்படும்? ஜஸ்ட் ஹாஃப். ஏன்னா ஒவ்வொரு புள்ளிக்கும் 2 எக்ஸ் அண்ட் ஒய், அதனால் 1 KB. இப்போ வந்து ஒவ்வொரு புள்ளிக்கும் 1 மட்டும் தான் சேவ் பண்ண போகிறோம். அப்படின்னா நம்மளுக்கு ஜஸ்ட் ஹாஃப் 4 கிலோபைட் வருமா? ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக வந்து சின்னதாக ஒரு ரொட்டேட் பண்ணி என்னோடய ஆக்சிஸை வந்து நான் இப்படி வந்து மாற்றுறேன். இதுதான் சேஞ்ச் இன் பேசிஸ். இப்படி சின்னதாக பண்ணதுக்கே நம்மளுக்கு வந்து இதை தான் வந்து கம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இன் டெப்த்தாக போனால் இன்னும் கொஞ்சம் இருக்கும். பட் இதுதான் வந்து பேசிக் ஐடியா. ஓகே, ஸோ இதை தான் வந்து கம்ப்ரஸ் பண்ணுறது அப்படின்னா இதுதான் வந்து கம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. ஓகே, 8 கிலோபைட்டு இடம் தேவைப்பட்ட இதில் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு 4 கிலோபைட் தான் தேவைப்படுது. ஓகே, ஸோ ரொட்டேஷன் நம்ம பார்த்தோம். அப்படி தானே ரொட்டேஷன் வந்து இப்போ இப்படி இருக்குது. என்கிட்ட ஒரு ஆக்சிஸ் இங்கே இருக்குது. இது வந்து 1 0. இப்போ இது வந்து 0 1. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் 90 டிகிரி இதை ரொட்டேட் பண்ணுறேன்னா என்ன ஆகும்? 90 டிகிரி ரொட்டேட் பண்ணால் இங்கே வருமா? இங்கே இருக்கிறது இங்கே வந்தாச்சு. இதுதான் இப்போ எனக்கு E1 E2. என்னோடய E2 வந்து இங்கே இருக்குது. ஓகே, ஸோ 90 டிகிரி ரொட்டேட் பண்ணால் இங்கே வந்து என்னோடய மேட்ரிக்ஸ் என்னவாக இருக்குது? 1 0 0 1ன்னு இருக்கிறது. 90 டிகிரி ரொட்டேட் ஆனால் என்ன ஆகுது? 0 1. E2 வந்து -1 0. இதுதான் நம்ம 90 டிகிரி ரொட்டேட் ஆனால் வருது. ஸோ இதை இன்னும் ஜென்ரலாக எழுதுறதா இருந்தால் நான் இதை வந்து sin 90 வந்து 0. அப்படி தானே? cos 90 வந்து 0. cos 90 வந்து 0. sin 90 வந்து 1. ஸோ மைனஸ் sin 90. ஓகே, இங்கே வந்து sin 90, இங்கே வந்து cos 90. ஓகே, ஸோ இதே இதுதான் இங்கே இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறா. அதர்வைஸ் இன் ஜென்ரல் எப்படி எழுதுவோம்னா cos θ மைனஸ் sin θ டிவைடட் sin θ இங்கே வந்து cos θ. அதாவது என்னோடய ரொட்டேஷன் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் இருக்க மோஸ்ட்லி. ஓகே, கிளாக் வைஸில் இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் ஆயிரும், இங்கே மைனஸ் ஆயிரும், அவ்வளோதான். ஓகே, இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இந்த ரொட்டேஷன் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். அப்படி தானே? ஃபைன், நம்ம வந்து அடுத்த லெக்சரில் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.